ஹலோ கைஸ். நாக சைத்தன்யாவுக்கும் பிரபல நடிகை சோபிதாவுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சமந்தா நாக சைத்தன்யாட்ட காதல சொன்ன அதே நாள்ல நிச்சயதார்த்தமும் நடந்திருக்கு. இது யதார்த்தமா நடந்ததா இல்ல இதற்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. மொத்தத்துல சமந்தா இப்படித்தான் அப்படின்னு சோபிதா அவர்கள் ஓப்பன் டாக்கா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மொத்தமா இதுல என்ன நடந்திருக்கு, இந்த சோபிதா அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கறதையும் டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெலுங்கு சினிமாவோட மிக முக்கியமான நடிகர் தான் நாகார்ஜுனா. இவருக்கு தமிழ்நாட்டில் ரசிகர்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க. இவருடைய மகன் நாக சைத்தன்யாவுக்கும் நடிகை சமந்தாவுக்கும் இடையில காதல் ஏற்பட்டு ரெண்டு வீட்டார் சம்மதத்தோடையும் 2017ஆம் ஆண்டு வந்து திருமணமும் நடந்தது. இவங்க ரெண்டு பேர்த்தோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது 4 வருஷத்துல முடிவுக்கும் வந்துருச்சு. அதாவது 2021 வருஷம் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட சமந்தாவுக்கு ஜீவனாம்சமா நாக சைத்தன்யா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட பல கோடிகள் தொகையையும் வந்து சமந்தா வேணான்னு உதறி தள்ளிட்டு விவாகரத்து மட்டும் போதும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இந்த நிலையில ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. நாக சைத்தன்யா பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்ச நடிகையான சோபிதா துலிபாவோட கடந்த சில ஆண்டுகளாக டேட் செஞ்சுட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. இது குறித்து ஊடகங்கள் தரப்புல இருந்து கேள்வி கேட்கப்பட்டாலும் கூட இவங்க தரப்புல இருந்து எந்த விதமான மறுப்புமே வரல, பதிலும் வரல. இந்த நிலையில இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலையில இருந்து எல்லா ஊடகங்களையும் நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் வந்த வண்ணமாவே இருந்தது. இந்த நிலையில இதனை உறுதிப்படுத்தும் விதமா நாகார்ஜுனா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல நிச்சயதார்த்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்பதான் யார் இந்த சோபிதா துலிபா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழ ஆரம்பிச்சது. அந்த வகையில பார்க்கும்போது ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட நம்ம சோபிதா துலிபா கடந்த 2013ஆம் ஆண்டு ஃபெமினா மிஸ் இந்தியா சவுத் அப்படிங்கிற பட்டத்தை வென்றாங்க. மாடலிங்ல அதிகமா கவனமும் செலுத்திட்டு வந்தாங்க. அதற்கப்புறமா சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ராமன் ராகவ் 2.0 அப்படிங்கிற படத்துல தான், அதுவும் ஹிந்தி படத்துல நடிச்சு அறிமுகமானாங்க. 2016ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்துல நவசுதீன் சித்திகோட நடிச்சிருந்தாங்க. ஹிந்தி திரைப்படத்துல இருந்து இவங்களோட திரை வாழ்க்கை தொடங்கி இருந்தாலும் கூட தென்னிந்திய சினிமாக்களையும் அதிகமா கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. குறிப்பா தெலுங்கு, தமிழ், மலையாள மொழி படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. தமிழ்ல இயக்குனர் மணிரத்னம் இயக்கி உருவான பொன்னியின் செல்வன் படத்துல வானதி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இவங்க நடிச்ச முதல் தமிழ் படம் இதுதான். படங்க மட்டும் இல்லாம வெப் சீரிஸ்கள்லயும் அதிகமா சோபிதா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. பலர் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இன்றைய தினமான ஆகஸ்ட் 8ஆம் தேதி சமந்தா நாக சைத்தன்யாட்ட தன்னோட காதலை சொன்ன நாள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இது குறித்த செய்திகளும் இணையத்துல உலா வந்துட்டு தான் இருக்கு.